பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டுக்கு போன பாக்கியாவுக்கு நிறைய பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் பெரிய பிஸ்னஸ் செய்கிற ஒரு ஆள் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்க ஆசைப்படுறாரு. ஆனால் பாக்கியா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ரெஸ்டாரண்ட்டை, இந்த இடத்த நான் யாருக்கும் தரதா இல்லை, முதல்ல இங்கேருந்து போங்கன்னு அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரச்சனை செஞ்ச அந்த ஆளுங்களை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க பாக்கியா. பாக்கியா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. ஒன்று வீட்டில் பிரச்சனை வருது, இல்லைனா ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை வருது, எப்படி தான் இதெல்லாம் சமாளிக்க போகிறனோ தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே இதை பார்த்து செல்வியும், அக்கா நீ கவலைப்படாத, ஆனால் இப்போ என்னக்கா புதுசாக நம்ம ரெஸ்டாரண்ட் தேடி வந்து உன் ரெஸ்டாரண்ட்டை வேற கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல, யார் வந்தாலும் என் ரெஸ்டாரண்ட்டை நான் யாருக்கும் தரதா இல்லை செல்வி, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க பாக்கியா. இன்னொரு பக்கம் என்னதான் ஈஸ்வரியும் கோபியும் பாக்கியா வீட்டிலேருந்து வெளியில் வந்தாலும் இனியாவுக்கு சீக்கிரமாகவே ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணுன்ற ஒரு எண்ணத்திலேயே இருக்காங்க. அதனால ஈஸ்வரி கோபி கிட்ட, கோபி உன் ஃப்ரெண்டோட பையன் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நல்ல வேலை பார்க்குறதா சொல்லிட்டு இருந்தியே, அந்த பையனையே நம்ம ஏன் இனியாவுக்கு பேசி முடிக்கக்கூடாது? இனியா படித்து முடிச்சிட்டா, நல்ல வேலையும் கிடச்சிருச்சு, கை நிறைய சம்பாதிக்க போகிறா. இப்போ நம்ம கல்யாணம் செஞ்சு வச்சா கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க தானே செய்யணும். அது மட்டும் இல்லாமல் படிக்கும்போது கல்யாணம் ஏற்பாடு செஞ்சோம், ஆனால் போலீஸை வர வச்சு உன் பொண்ணு இனியாவும் அந்த பாக்கியாவும் சேர்ந்துக்கிட்டு பெரிய பிரச்சனை செஞ்சு அவமானப்படுத்தி நாமளும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வெளியில் வந்துட்டோம். என்னதான் இங்கே இனியா இப்படியெல்லாம் செஞ்சாலும் இனியாவை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. நம்ம வீட்டு பொண்ணு இனியாக்கு நாம தானே நல்லது என்னன்னு சொல்லி புரிய வச்சு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். நீ வீட்டை விட்டு வெளியில் வந்தாலும் உனக்கு இனியா மேலே எல்லா உரிமையும் இருக்குது கோபி. நாம் இப்படியே விட்டால் அதுக்கப்புறம் அந்த ஆகாஷ் தான் முக்கியம்னு சம்பாதிக்கிற திமிரில் இனியா ஏதாவது முடிவெடுத்து வீட்டை விட்டே வெளியில் போனாலும் போயிடுவா. உன் பொண்ணை பற்றி உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கோபி கிட்ட இதை பற்றி சொல்ல கோபியோட மனசு மாறுது. இனியாவோட விஷயத்தில் இப்போதைக்கு தலையிட வேண்டாம்னு நினச்ச கோபி கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்வரி பேசுகிறதெல்லாம் கேட்டு தான் மனசை மாற்றிக்கிட்டு, கண்டிப்பாக என் ஃப்ரெண்டோட பையன்கிட்டையும் ஃப்ரெண்டுக்கிட்டையும் இதை பற்றி பேசணும், இனியாவுக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாதான் நம்ம குடும்பத்துக்கு அது நல்லது. இல்லைனா சம்பாதிக்க ஆரம்பித்த இனியா பாக்கியாவோட மனசை மாற்றி ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. அதுவும் அந்த செல்வியை ஏன் சம்மந்தியா என்னால் எப்படி பார்க்க முடியும், ஏற்றுக்க முடியும்? என்னதான் எங்கள் மேலே இங்கே பாக்கியாவுக்கு கோபம் இருந்தாலும் அம்மா கண்டிப்பாக என் பாக்கியாவோட வீட்டுக்கு போய் இதெல்லாம் சொன்னால் பாக்கியாவும் புரிஞ்சுப்பா, இனியாவும் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுவா அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறாரு கோபி. ஏற்கனவே சுதாகர்ன்ற ஒருத்தர் பெரிய பிஸ்னஸ் செய்கிறதாகவும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்க ஆசைப்படுறதாகவும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் போய் 2-3 பேர் சொல்ல அதை பாக்கியா ஏற்றுக்காமல் திட்டி வெளியில் அனுப்புனதுனால சுதாகர் இங்கே பாக்கியாவோட வீடு தேடி போகிறாரு. அங்கே போனது மட்டும் இல்லாமல் பாக்கியா கிட்ட, பாக்கியா என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதான் என் ஆளுங்க வந்து உங்ககிட்ட பேசினாங்கல்ல, நான் தான் அந்த சுதாகர், பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறேன், உங்கள் ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், எவ்வளோ பணமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் அதை வாங்கிக்கிறேன்னு சொல்ல, உடனே பாக்கியாவும் நானும் சொல்லி அனுப்புனேனே, அது என் உழைப்பு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்கேன். என் பசங்க என் குடும்பம் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த ரெஸ்டாரண்ட். இப்போதைக்கு அதை நான் யாருக்கும் தர தயாராகவே இல்லை. முதல்ல வெளியில் போகிறீங்களா? இனி ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் வாங்க நினச்சாலும் நான் தர தயாராக இல்லை, புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து கிளம்புங்கன்னு நல்ல வெளுத்து வாங்கி அந்த சுதாகரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க பாக்கியா. பாக்கியாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. நம்ம எவ்வளோ சொன்னாலும் இவர் ஏன் இப்படி வந்து கேள்வி கேட்டு நிறைய பணம் தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பணத்தை வாங்கிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டை கொடுக்குற அளவு நான் ஒன்றும் இப்படியெல்லாம் பணத்துக்கு ஆசைப்படுற ஆளெல்லாம் இல்லையே, பிரச்சனை அதிகமாயிரும் போலையே அப்படின்னு பாக்கியா யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோபியை பற்றி அந்த சுதாகருக்கு தெரிய வர கோபி கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் இங்கே பாக்கியாவை பார்க்கறதுக்காக ரொம்ப நாள் கழிச்சு கோபியும் ஈஸ்வரியும் வீட்டுக்கு வர வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஈஸ்வரியை உள்ளே கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க. இங்கே உடனே அமிர்தாவும் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாக்கியா மட்டும் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன பாக்கியா வீட்டுக்கு வாங்க அத்தை அப்படின்னு கூப்பிட்டேன், உன் வீடு தேடி வந்திருக்கேன், உன் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை, நானும் கோபியும் வந்தது உனக்கு பிடிக்கவே இல்லையா? அதனால தான் நான் கோபிக்கிட்ட சொன்னேன் எதுவாக இருந்தாலும் பாக்கியாவை வர வச்சு பேசலான்னு. கோபி தான் இங்கே பாக்கியா வீட்டுக்கே போய் ரொம்ப நாள் ஆகுது, நீங்களும் பாக்கியாவையும் மற்ற எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும்னு கூட்டிகிட்டு வந்தான், நீ என்ன நாங்கள் வந்த சந்தோஷமே இல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்கியாவும் ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை வருது, அதை அத்தைக்கிட்ட சொன்னாலும் புரியாது, அதனால் ஏதாவது சொல்லி சமாளிப்போன்னு சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நீங்கள் வந்ததும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே ஈஸ்வரியும், நான் தான் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டேனே பாக்கியா, அப்புறம் என்ன நீ எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அத்தை இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே கோபியும் வேண்டாம் பாக்கியா
நாங்கள் சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். எங்கே இனியா எங்கே அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தான் வேலையிலேருந்து வந்தா அப்படின்னு சொல்லி, இனியா உன் அப்பாவும் பாட்டியும் வந்திருக்காங்க, வந்து பேசு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே இங்கே கோபியும், இனியாம்மா நல்லா இருக்கியா? நீ பார்க்குற வேலை உனக்கு பிடிச்சிருக்காம்மா? உன்னை இப்படி ஒரு நிலமையில பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். நீ நினச்ச மாதிரியே நல்லா படிச்சுட்ட. உனக்கு விருப்பப்பட்ட வேலையவும் பார்க்குற. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை பார்க்குற. உன்னால் பாக்கியாவுக்கு நல்ல ஒரு பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், ஆமாம் இனியாம்மா இதுக்கு மேலே என்ன செய்கிறதா இருக்கன்னு கேட்க, நான் நல்லா வேலை பார்க்கணும். அம்மா எனக்காக ரெஸ்டாரண்ட்டில் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி என்னை எவ்வளவோ படிக்க வச்சுருக்காங்க. அம்மாவுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? அதனால் இப்போதைக்கு வேலை மட்டும்தான் பார்க்கணுன்னு முடிவெடுத்திருக்கேன். மேற்கொண்டு அப்புறமா படிக்கணுமா வேண்டாமான்னு பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே ஈஸ்வரியும், இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்ட, அப்புறம் உன் கல்யாணத்தை பற்றி யோசிக்க வேண்டாமா? ஆமாம் பாக்கியா, நீ இனியாவோட கல்யாணத்தை எப்போ தான் செஞ்சு வைக்க போகிற? இனியாவுக்கு படிக்கணும்னு சொன்னேன். இனியா படிப்பை முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகணுன்னு சொன்னேன். இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனியா உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நல்லபடியாக காப்பாற்றிட்டா. அதனால் இங்கே கல்யாண ஏற்பாடை இப்போயாவது செய்யலாமா? கோபிக்கு அதுக்கும் உரிமை உரிமை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, உடனே பாக்கியாவும், அத்தை உரிமை இருக்கான்னு கேட்குறத விட இனியாவுக்கு இப்போ விருப்பம் இருக்கான்னு கேளுங்க. இனியா என்ன ஆசைப்படுறாளோ அதை தானே செஞ்சு கொடுக்கணும். இனியா படிப்பை முடிச்சிட்டா வேலைக்கு போயிட்டான்றதுக்காக உடனே கல்யாண ஏற்பாடை செய்யணும்னு என்ன அவசியம் இருக்குது? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. இனியா நம்ம வீட்டில் அவள் இஷ்டப்படி கொஞ்சம் இருந்துட்டு போகட்டுமே. அது மட்டும் இல்லை, இனியா இப்போ எந்த தப்பையும் செய்யாமல் அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்ருக்கா. மறுபடியும் எதுக்காக கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறீங்க? ஏன் கோபி இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அதுக்குடனே கோபியும், இல்லை அம்மா ஆசைப்படுறாங்க, அம்மாவுக்கும் வயசாகுது, நானும் இங்கே இனியாவுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இதில் என்ன தப்பு இருக்குது? ஏதோ இந்த இனியா ஆகாஷ் நல்லா படிப்பான், பெரிய ஆளாவான், பெரிய வேலைக்கெலாம் போவான்னு சொல்லிட்டு இருந்தாலே, அந்த செல்வியோட பையன் அந்த பரீட்சையில் கூட அவன் ஒழுங்காக எழுதி அங்கே அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கலையாமே. இப்படிப்பட்ட பையன் கிடைக்கணும் தான் இந்த இனியா ரொம்ப ஆசைப்பட்டா போல. இனியாவது நாங்கள் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக வாழ்க்கையை வாழப்பாரு இனியா. அதை விட்டுட்டு ஆகாஷ் முக்கியம், என் அம்மா பேச்சை தான் நான் கேட்பேன்னு இப்படி எதையும் சொல்லிட்டு இருக்காத. உன் பாட்டினா உனக்கு எது செஞ்சாலும் நல்லதுக்காக தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே இங்கே செழியனும், ஆமாம்மா அப்பாவும் பாட்டியும் இனியாவுக்கு சீக்கிரமாக கல்யாணத்தை செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. நானும் முதல்ல வேண்டான்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் இனியா நினச்ச மாதிரியே படிச்சுட்டா நல்ல வேலைக்கு போகிறாள்ல, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நல்ல குடும்பமாக பார்த்து கல்யாண ஏற்பாடை செய்யறாள் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே கோபி சொல்கிறாரு, அதுக்காக தான் பாக்கியா உன்னை பார்க்க வந்தேன். என் ஃப்ரெண்டோட பையன் நல்லா படித்து பெரிய வேலையில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இனியாவை பற்றி சொன்ன உடனே அவனுக்கு அந்த இனியாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. என் ஃப்ரெண்டுக்கு நம்ம குடும்பத்தை பற்றி நல்லாவே தெரியும். அதனால் சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு என் ஃப்ரெண்டும் சொல்லியிருக்கான். நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியே நல்ல வசதியான குடும்பம். பையனும் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான். இனியா மாதிரியே நல்ல வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே இனியாவோட முகம் மாறுது. இனியா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. பாக்கியா அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாங்க. இனியாவுக்கும் ஏற்பாடு செய்கிற இந்த கல்யாணத்துக்கும் கொஞ்சம் கூட இனியாவுக்கு பிடிக்கல. ஆனால் இனியா எந்த பதிலுமே பேசாமல் இருக்கா. ஆனால் இவங்க யாரும் இனியா கிட்ட கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னு சொல்லாத வரைக்கும் சரி, அப்படி ஏதாவது செஞ்சால் இனியாவுக்காக நாம் பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. உடனே ஈஸ்வரியும், இதை விட வேற என்ன வேணும் பாக்கியா? நீ வேற ஏதாவது முடிவெடுத்திருக்கியா என்ன? ஆகாசை தான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அப்படி எதுவும் இல்லைல்ல பாக்கியான்னு கேட்க, அத்தை நான் இப்போ எந்த முடிவும் எடுக்கல. இனியாவோட ஆசை என்னவோ அதை தான் நான் செஞ்சு வைப்பேன். மற்றபடி இப்போ கல்யாணத்தை பற்றி இனியா யோசிக்கல. அவள் வேலைக்கு போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவள் இன்னும் கொஞ்ச நாள் நல்ல வேலைக்கு போகட்டும், நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கட்டும். அவளுக்கு இன்னும் பக்குவம் வரலத்த. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இப்போ கல்யாண ஏற்பாடை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே இங்கே ஜெனியும், ஆன்ட்டி சொல்கிறது சரிதான் பாட்டி, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். இனியா இப்போ தான் வேலைக்கு போயிருக்கா. அவள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும். படிப்பை முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதெல்லாம் நீங்கள் ஏன் இப்போ யோசிக்கிறீங்க? இனியாவுக்கு என்ன செய்யணும்னு பாக்கி ஆன்ட்டிக்கு தெரியாதா என்ன? வீட்டை விட்டு வெளியில் போனாலும் உங்களுக்கு இனியாவோட ஞாபகமாகவே தான் இருக்குது போல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஜெனி. அதுக்கு கோபியும், அப்படி இல்லை ஜெனிமா,
உங்கள் எல்லாருக்கும் கல்யாணமாகி நல்ல குடும்பமாக வந்து இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என் பொண்ணுக்கும் கல்யாணம் செஞ்சு பார்க்கணுன்னு நான் மட்டும் இல்லை, என் அம்மாவும் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்குது? அதான் மாப்பிள்ளை யாருன்னு நானே பார்த்துட்டு வந்துட்டேன். பாக்கியா, இந்த கல்யாணத்தில் உனக்கு சம்மதம் தானே? இல்லை நீ வேற யாரையும் பார்த்து வச்சிருக்கியா இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கன்னு கேட்க, அதான் சொன்னேனே கோபி, நான் இப்போதைக்கு இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கவே இல்லை. நீங்கள் 2 பேரும் தான் எப்போ பார்த்தாலும் இனியா கல்யாண விஷயத்தையே பற்றி யோசிக்கிறீங்க போல அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, நாம் நினைக்கிற மாதிரி இல்லை பாக்கியா, நம்ம பசங்க படிக்கும்போதே இனியா அவளுக்குன்னு ஒரு முடிவெடுத்தா. இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. நான் இப்படி தான் செய்வேன், ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவள் இஷ்டத்துக்கு ஒரு முடிவை சொன்னா, அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கவும் முடியாது, தாங்கிக்கவும் முடியாது. இந்த பிரச்சனையால் தானே நாங்கள் 2 பேரும் வீட்டை விட்டே வெளியில் போனோம். எங்களுக்காக நீ இதெல்லாம் செய்யக்கூடாதா? இங்கே இனியாவோட கல்யாணம் நடந்தா கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் இந்த வீட்டுக்கு வரேன் பாக்கியா. ஆனால் நீ என் முடிவை ஒத்துக்கலைன்னா என்னைக்கும் உன் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே கோவமாக பாக்கியா கிட்ட பேசுகிறாங்க. அதுக்குடனே பாக்கியாவும், நீங்கள் என் வீட்டுக்கு வரணுன்றதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையில் இப்போ நான் பிரச்சனையை வந்து ஏற்படுத்த முடியாதுல்ல அத்தை. என் பொண்ணு இனியா என்ன ஆசைப்படுறாளோ அதை தான் செய்வேன். ஏன் இனியா, உன் அப்பாவும் உன் பாட்டியும் வந்து பேசுகிறதெல்லாம் உனக்கு தெரியுதுல்ல, புரிய தானே செய்யுது. நீ இப்போ படிப்பை முடிச்சிட்ட, எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தின் மாதிரியே படிப்பை முடிச்சுட்டு நல்ல வேலைக்கும் போயிட்ட. உன் அப்பா சொன்ன மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? இல்லை உன் அப்பா ஏற்பாடு பண்ண இந்த கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதம் தானா? தெளிவாக உன் முடிவை நீயே சொல்லிடு. ஏன்னா நீ எடுக்கிற முடிவால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் சொல்லி கொடுத்து தான் இப்படி பேசுகிறேன்னு யாரும் பேசிடக்கூடாது பார்த்தியா? அதனால தான் எல்லார் முன்னாடியும் உன் முடிவை நான் சொல்கிறேன் அப்படின்னு பாக்கியா இங்கே இனியா கிட்ட சொல்கிறாங்க. இனியா யோசிக்கிறாங்க, என் மனசில் ஆகாஷ் தான் இருக்கான். அவன் வேணா அங்கே பெரிய வேலைக்கு போகாமல் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஆகாஷை கல்யாணம் பண்ணிப்பணும் அப்படின்ற பயத்தில் இப்படி வந்து கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு என் அப்பாவும் பாட்டியும் சொல்கிறாங்க. எனக்கு இப்போ கல்யாணமும் வேண்டாம், நான் இப்போ வேலை மட்டும்தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். தெளிவாக பாட்டி முன்னாடி சொல்லிட வேண்டிதான் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து இனியா சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் எனக்காக ஆசைப்பட்டு இப்படி ஒரு ஏற்பாடு செய்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நான் இப்போ கல்யாணம் செஞ்சுக்கக்கூடிய நிலைமையில இல்லை. இப்போ தானே பாட்டி நான் வேலைக்கே போயிருக்கேன். அதுக்குள்ளே எதுக்கு கல்யாண ஏற்பாடு செய்கிறீங்க? அதுவும் என்கிட்ட கேட்காம. ஏற்கனவே எனக்கு விருப்பமே இல்லாமல் உங்கள் சொந்தக்காரங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போய் தான் நானும் போலீஸை வர வச்சேன். அதுக்கப்புறமும் ஏன் பாட்டி அம்மா கிட்டேயும் என்கிட்டையும் கேட்காம நீங்கள் பாட்டுக்கு உங்கள் விருப்பத்துக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறீங்க? இது என்னோட வாழ்க்கை. எப்போ எனக்கு கல்யாணம் வேணும்னு நான் ஆசைப்படுறேனோ அப்போ நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஏற்பாடெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே கோபி, ஏன் இனியாமா, இப்போ நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது? எந்த காரணமும் இல்லையே. படிப்பையும் முடிச்சுட்ட, நல்ல வேலைக்கு போகிற, நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிருவ. உன் வாழ்க்கையை பற்றி நாங்கள் முடிவெடுக்கக்கூடாதா? நாங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் உன்கிட்ட கேட்டு தான் செய்யணுமா? அப்படி தானே உன் படிப்பையும் உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செஞ்சோம். ஆனாலும் நீ எங்களை மதிக்கலையே இனியாமா. இப்பையும் இப்படி தான் பேசுகிற. ஏன் மறுபடியும் அந்த ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏதாவது யோசிக்கிறியா? அதுதான் உன் விருப்பமாக இருக்குதா அப்படின்னு கோபி ரொம்ப கோபமாக கேட்க, அதுக்குடனே இனியாவும், ஆமாப்பா, என் மனசில் ஆகாஷ் மட்டும்தான் இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அதனால தான் வேற எந்த ஒரு வரனையும் பார்க்க வேண்டாம், கல்யாணம் ஏற்பாடு செய்ய வேண்டான்னு ரொம்ப தெளிவாக சொல்லியும் நீங்கள் புரிஞ்சுக்கலனா எப்படிப்பா? அது மட்டும் இல்லை பாட்டி, ஏதோ ஆகாஷ் பரீட்சை எழுதுனா அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறீங்க. அந்த பரீட்சை எழுத முடியாமல் போனதுக்கு காரணம் அப்பாவும் செழியனனும் தானே. அவங்க போய் அங்கே வெளுத்து வாங்க, அங்கே முடியாமல் படிக்க கூட முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்த ஆகாஷ் இப்போ பரீட்சை எழுதியும் அவனுக்கு வேலை கிடைக்கல. ஆனால் இதே நிலமை தொடராதே. கண்டிப்பாக ஆகாஷ் நினச்ச மாதிரி அவன் கண்டிப்பாக ஒரு பெரிய வேலைக்கு போவான். அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன். எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு கல்யாண ஏற்பாடு செய்கிறீங்க. என்னால் அவமானப்பட்ட ஆகாஷுக்கு வேலை கிடைக்கலன்னு சந்தோஷப்படுறீங்க. என்ன ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் ஆகாஷ்காக காத்துட்ருப்பேன். ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் யாரும் இப்போதைக்கு என் விஷயத்தில் தலையிடவும் வேண்டாம், கல்யாண ஏற்பாடை செய்யவும் வேண்டாம். அம்மா, இதுதான் என்னுடைய முடிவுன்னு இனியா ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. உடனே எழிலும், இனியா நீ சொல்லிட்டல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ இனியா மனசில் என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் புரிய வந்துருச்சு. அதனால் இனியா ஒன்றும் முன்ன மாதிரி படிக்கிற பொண்ணு இல்லை. அவள் இப்போ முடிவெடுக்க அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் யாரும் இனியாவோட வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டாம். இனியா அவள் ஆசைப்பட்டதை சொல்லிட்டா. பாட்டி உங்களுக்கு தெளிவாக புரியுதில்ல அப்படின்னு இனியாவுக்கு எழில் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, அதானே பார்த்தேன், இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா நீயும் அந்த அமிர்தாவும் முன்னாடி வந்து நிற்பீங்களே. நம்ம குடும்பத்துக்கு தகுதியே இல்லாத அமிர்தாவை உனக்கு இந்த பாக்கியா எப்படி கல்யாணம்
கல்யாணம் பண்ணி வச்சாலோ அதே மாதிரி இனியாவுக்கும் அந்த செல்வியோட பையனை கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறா. அதுக்கு இந்த இனியா தான் இப்படி செய்கிறானா, இதெல்லாம் தப்புன்னு புரிய வைக்காம வீட்டில் உள்ள எல்லாரும் சப்போர்ட் பண்ணா எப்படி? செழியன் மட்டும்தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவான்னு நினச்சேன். ஆனால் அவனும் பாக்கியா பக்கம் இருக்கிறதுனால வீட்டில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு தான் கோபி பாக்கியா வீட்டுக்கு வர வேண்டான்னு சொன்னேன். பாத்தியா, நாம் நல்லது நினச்சாலும் பாக்கியாவும் பாக்கியா பசங்களும் நம்மளை பற்றி நல்லதாகவே நினைக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும்னு சொல்ல உடனே கோபியும், அது எப்படிம்மா, இனியா இப்படி ஒரு முடிவெடுத்தா அதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரிய வைக்காம எப்படியும் போகட்டும்னு விட விட முடியுமா? அதுக்காகவா இனியாவுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். பாக்கியா, நீயாவது சொல்லி புரிய வைக்கக்கூடாதா? இனியா என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கா, நீ பார்த்துட்டு அமைதியாக இருக்க. ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இனியா சொல்லும்போது நீ கோவப்படணும் பாக்கியா, ஆனால் பொறுமையாக எதுக்காக இருக்க அப்படின்னு கேட்க, கோபி எனக்கு ரெஸ்டாரண்ட்லேயும் நிறைய பிரச்சனை, அதை எப்படி சமாளிக்கன்னு தெரியல. இதில் நீங்கள் வேற உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மறுபடியும் பிரச்சனை செஞ்சால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அதான் உங்கள் பொண்ணு இனியா தெளிவாக அவள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டாலே, இனியும் எதுக்காக கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு இதை பற்றி என்கிட்ட பேசுகிறீங்க? இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் பொண்ணு என்ன ஆசைப்படுறாளோ அதை தான் நான் செஞ்சு வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கூடனே கோபியும், அப்போ அந்த செல்வியோட வீட்டுக்காரரும் தான் இந்த வீட்டோட சம்மந்தியா? நீ அதை ஏற்றுக்க போறியா? அந்த பையன் என்னவோ படித்து பெரிய ஆளாமான்னு சொன்னியே, ஆகாஷால் பரீட்சை கூட எழுத முடியல. அப்படிப்பட்டவனுக்கு இங்கே இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனியா தான் சம்பாதிக்கணும், இனியா தான் வீட்டு வேலை பார்க்கணும். அந்த செல்வியோட வீட்டு மருமகளாக இனியா போகிறத அவள் ஆசைப்பட்டாலும் என்னால் இதை என்றைக்கும் ஏற்றுக்க முடியாது பாக்கியா. இங்கே இனியாவுக்கு புரியலைன்னா நீ சொல்லி புரிய வைக்கணும். என் ஃப்ரெண்டோட பையனை இனியா கல்யாணம் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இனியா ஆசைப்பட்டதை விட நல்ல ஒரு குடும்பம் அவங்க குடும்பத்தில் இவ மருமகளாக போக கொடுத்து வச்சுருக்கணும். அதை புரிஞ்சுக்காம போயும் செல்வியோட பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் ஒரு அம்மாவாக இருந்து நீ எப்படி பாக்கியா இதெல்லாம் ஏற்றுக்கிற அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க கோபி. வீட்லேயும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தால் என்னால் என்ன செய்யனே தெரியல. இதில் வேற எழிலையும் அமிர்தாவையும் எப்பயுமே அத்தை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எழில கல்யாணம் பண்ணிக்கிட்ட அமிர்தாவும் நல்லா தான் இருக்கா. இங்கே எழிலும் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். இதில் என்ன தப்பு இருக்குது? எப்பயுமே அமிர்தாவை அவமானப்படுத்தி பேசாதீங்க அத்தை. அது மட்டும் இல்லாமல் தகுதியை பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல நம்ம குடும்பத்துலேயும் யாருக்கும் தகுதி இல்லை. ஏன்னா சின்ன பிரச்சனையவும் பெருசாக்கி வீட்டிலையே நாம் சந்தோஷம் இல்லாமல் தான் இருக்கோம். உங்கள் பையன் கோபியால் தான் ஆகாஷ்க்கு நல்லபடியாக பரீட்சை எழுத முடியாமல் ஆனதை தவிர்த்து மற்றபடி ஆகாஷ் நல்லா படிக்கிற பையன்தான். இன்னொரு தடவை முயற்சி செஞ்சால் அவனால் கண்டிப்பாக முன்னேற முடியுன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது, செல்விக்கும் இருக்குது. இங்கே இனியா ஆசைப்பட்டதை மட்டும்தான் நான் செய்யணும்னு முடிவெடுத்திருக்கேன். எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்த மாதிரியே இனியா நல்லபடியாக படித்தா, ஆகாஷ் கிட்ட பேசாமல் அவள் நல்லா படித்து முன்னேறினது மட்டும் இல்லாமல் பிடிச்ச வேலையவும் பார்த்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. இனி இனியாவுக்கு என்ன வேணும்னு அவள் சொல்கிறாளோ, இனியா விருப்பப்பட்டதை தான் நானும் செஞ்சு கொடுப்பேன். இதில் என்ன தப்பு இருக்குது? இங்கே செழியன் ஆசைப்பட்ட மாதிரி ஜெனியை கல்யாணம் பண்ணி வச்சேன். இங்கே எழில் விரும்பின அமிர்தாவையும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அதே மாதிரி என் பொண்ணு ஆசைப்பட்ட ஆகாஷை கல்யாணம் பண்ணி வச்சாதான் என் பொண்ணு இனியா சந்தோஷமாக வாழ்வான்னு எனக்கு நல்லா தெரியும். என் பொண்ணுக்கு நீங்கள் ஒன்றும் மாப்பிள்ளை தேடவும் வேண்டாம், எந்த ஒரு வரனையும் கிடச்சிருச்சுன்னு கல்யாண ஏற்பாடையும் செய்யவும் வேண்டாம். இனியாவோட வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு இனியா ஆசைப்படுறாளோ அதை செஞ்சு கொடுக்க இனியாவோட அம்மா நான் இருக்கேன் கோபி. நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் அம்மாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு கோபிக்கிட்ட ரொம்ப தெளிவாக தன்னுடைய முடிவையும் பாக்கியா சொல்லிடுறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரி, என்ன பாக்கியா, எப்போ பார்த்தாலும் என்னையும் கோபியவும் அவமானப்படுத்தணுன்றது தான் உன்னுடைய எண்ணமாகவே இருக்குன்னு சொல்ல, அத்தை உங்கள் பையனை எப்படி உங்கள் பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் கைக்குள்ளேயே வச்சு கோபியை பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நான் என்றைக்கும் ஆசைப்பட மாட்டேன். என் பசங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கணும் தான் நான் நினைப்பேன். இப்போ நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. பாக்கியா முன்னாடி பதில் பேச முடியாமல் இனியாவுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வீடு தேடி வந்தா இந்த பாக்கியாவும் இனியாவும் இப்படி அவங்க முடிவை சொல்லி அவமானப்படுத்தி பேசி வீட்டை விட்டே வெளியில் போக சொல்லிட்டாங்களே அப்படின்னு இங்கே நினச்ச கோபி மறுபடியும் ஈஸ்வரியை கூட்டிக்கிட்டு பாக்கியா கிட்ட எதுவும் பேச முடியாமல் அவமானப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி பாக்கியா இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால இனியா கண் கலங்கிக்கிட்டே இங்கே பாக்கியா கிட்ட, அம்மா ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் நான் எடுத்த முடிவால் என்ன சொல்வீங்களோன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, ஆகாஷையே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்கள் முடிவெடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நல்ல வேலைம்மா, நான் நினச்சதை ரொம்ப தெளிவாக பாட்டிக்கும் அப்பாவுக்கும் புரிய வச்சு இங்கேருந்து அனுப்பிட்டீங்க அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பாக்கியா கிட்டே நன்றி சொல்கிறாங்க. இங்கே இனியா படிப்பெல்லாம் முடித்து வேலைக்கு போனதுக்கப்புறமா ரொம்ப தெளிவான முடிவெடுத்திருக்காங்கன்னு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.